தாய்லாந்து பார்ட் 2 சீரிஸ் பார்ப்போமா? ஆக்சுவலாக செகண்ட் டே நாங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ ஹோட்டலில். ஃபுல்லாக பாருங்கள் பஃபட் சிஸ்டம். அதாவது அந்த ஊர் ஃபுட்ஸ் தான் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இந்தியன் ஃபுட்ஸில் வந்து ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, சூப்பு, அப்புறம் மட்டும் இன்னும் 2-3 இது வச்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் தாய்லாந்து ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சாண்ட்விட்சு, லைவ் கவுண்டர்ஸும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதாவது சூப்பாக குடிப்பாங்களா ஒரு நூடுல்ஸ் மாதிரி, அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டும் ஆம்லெட், லைவில் வந்து ஆம்லெட்டு. இந்த சைட் பூராவே வந்து காஃபி, சாண்ட்விட்சு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாலாம் இருந்துச்சு. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இது எப்படி சொல்கிறது, ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த சேமியா மாதிரி இருக்கும். அது வந்து தாய்லாந்து, மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதுதான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சிக்கனில் வந்து ஸ்டியூவில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஸ்டியூ சிக்கன், வெஜிடபிள் சிக்கன், அதுக்கப்புறமாட்டி வந்து நல்லா ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் சாஸில் வந்து பரட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சாலட்ஸு, குக்கும்பர், ஆனியன், அப்புறம் வந்து சாஸு, மயனஸு எல்லாமே சேர்த்து இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கீழேருந்து மேலே போனோம். ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் வந்து 8th ஃப்ளோரில் இருந்துச்சு நாங்கள் இருந்த ஹோட்டலில். அங்கே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜிம்முக்கு போனோம். எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை, இருந்தாலும் ஜிம்முக்கு போனோம். சும்மா போய் அங்கெல்லாம் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவாவது ஒரு கடலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக அங்கே போய் உட்காந்து பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறாராம். தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நானும் பண்ணியிருப்பேன் பாருங்க, நானும் பண்ணுவேன். நானும் அதெல்லாம் தம்பிள்ஸ் இதெல்லாம் தூக்கி பார்த்தேன். அப்புறம் நானும் சைக்கிள் ஓட்டினேன். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ளவங்கலாம் வந்து அந்த ஒர்க் அவுட்ஸ்க்கும் மெயினான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான். நம்ம தான் அதை பண்ணாமல் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஓடாத த்ரெட்மில்லில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓடிச்சு, நான் த்ரெட்மில் பண்ணலை. அப்புறமேட்டு அதாவது அந்த இடம் பூராவே சூப்பராக இருந்துச்சு. கார்டன் ஏரியாலாம், அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்பி அங்கே நான் சொன்னேன்ல அந்த நைட்டு காமிச்சல க்ரூஸில் இந்த கோயில், புத்தர் கோயில் இதுதான். அது இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். உள்ளே போகலாம். உள்ளே ஃபுல்லாக பாருங்கள், கோயில் செம்ம சூப்பராக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முதல்ல இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு தான். இன்னொன்று வெயில் ஜாஸ்தி, செம்ம வெயில் கொளுத்து எடுத்துச்சு. தலையில் துண்டை போடுங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. செம்ம வெயில், தாங்க முடியல. பாருங்க, கையில் தண்ணியோடு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து அடித்தா அந்த சத்தம் கேட்டால் நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே. அதனால் நாங்கள் போய் தட்டிக்கிட்டு இருந்தோம். அங்கே ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக அந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம். எல்லாமே வந்து புத்தர்கள், ஞானிகள் அந்த மாதிரி தான். அதாவது குரு, சிஷ்யன் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களாம் வழியாக வந்ததுனால அந்த அவங்களோட உருவங்களோட அந்த புத்தரோட எல்லாம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு இது இருக்குது. அதாவது புத்தர்லேயே அந்த ஃபேஸ் கூட மாறுது, அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து சிஷ்யங்களாம், அவங்களோட படித்தவங்களாம், அவங்களோட வடிவங்களை வந்து அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இது பாருங்கள், ஒவ்வொரு ஃபேஸுமே மாறும். ஆக்சுவலாக வந்து இது வந்து சைனத்தில் இருக்கிற புத்தர். நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த திருவனந்தபுரத்தில் வந்து தலை, கால், அதாவது தனித்தனியாக இருக்கும் தெரியாமா, அந்த கதவு மாதிரி, அந்த மாதிரியே இருக்குது. கடைசியில் அந்த காலுக்கிட்ட போகும்போது ஃபுல்லாக வியூ பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வந்து வயிற்று பகுதி, சைனத்தில் படுத்திருக்காரு. ஃபுல்லாக நல்லா பெருசாக இருந்துச்சு. இதை பாருங்க, ஃபுல்லாக கீழே நான் காலுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சைனத்தில் படுக்கிறது அந்த தலையிலேருந்து எல்லாமே தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக தெரியுதா காய்ஸ்?
பாருங்க நம்ம போஸ். இது ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி பேக் சைடும் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், அது வேண்டிக்கிட்டு அவங்க வந்து காசெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து பேக் சைடில் வந்து ஒரு குபேரர் இருப்பார். அவர் வயிற்ற தடவுனா நம்மளுக்கு எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் போய் வயிற்ற தடவிடுங்க. எத்தனை பேர் தடவினாங்களோ தெரில, ஒரு வயிறே கருப்பாக போய் கிடக்கு. இங்கே பாருங்க, நம்மால் வயிற்று தடவுறாரு. நானும் தடவி இருப்பேன். சரி, நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் பணம் வரட்டும் அப்படின்றதுக்காக தடவிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். இது வந்து பின்பகுதி, அதாவது பேக் சைட் ஃபுல்லாக பாருங்கள், முதுகுலேருந்து எல்லாமே தெரியும். நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இந்த தலை பின்பகுதியான தலை வருது. இதுதான் கைஸ் புத்தர் கோயில். சைனத்தில் படுத்திருக்காரு ஃபுல்லாக. இது வந்து நாங்கள் வெளியில் வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இது வந்து ஒரு ரைஸ் நூடுல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ், சிக்கன் வச்சு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆம்லெட் வந்து ஃபுல்லாக எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குற மாதிரி ஆம்லெட் போடுறாங்க. செம்ம எண்ணெயாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து நைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து மசாஜுக்கு போனோம். மசாஜுக்கு போயிட்டு அதுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடல, அதனால் மசாஜில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கல. அடுத்து நாங்கள் வந்து தாய்லாந்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் போய் சாப்பிட்டோம். ஃபுல்லாக பஞ்சாபா சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டது வந்து கீ ரைஸ், நான், பட்டர் சிக்கன், அப்புறம் தந்தூரி வாங்கி சாப்பிட்டோம். செம சூப்பரான ஃபுட்டு. நல்லா இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த சிப்ஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லாக ஃபர்னிஷிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, சாரி கைஸ். அடுத்த தடவை போனால் நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம். நாங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் நைட்டு, அதாவது மறுநாள் நைட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதான் இருந்தது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அந்த இடமே. அதே மாதிரி காரும் வந்து தரமான கார்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணோம் அப்படின்னா BMW கார்லாம் வர மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரோடுமே பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ஒரு இதே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து தாய்லாந்து ஏர்போர்ட்டு, 2வது பெரிய ஏர்போர்ட்டு, அங்கே தான் போனோம் நாங்கள். அங்கே தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு, அதாவது தாய் ஏர்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு ஏர்போர்ட்டுக்கிட்ட. இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்கிட்ட வந்தாச்சு, உள்ளே போகலாம். இங்கேயும் வந்து இமிக்ரேஷன் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி தான் போகணும். லக்கேஜ் கூடன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட்டு, தரமான ஏர்போர்ட்டு, பக்காவாக இருந்துச்சு. ட்ரூலி இன்டர்நேஷ்னல் அந்தளவுக்கு இருந்துச்சு. இதில் இன்னொரு ஏர்போர்ட் இருக்குது, அது லோக்கல் ஏர்போர்ட்டு. இது இல்லை, இது மெயினான ஏர்போர்ட்டு. இது பாருங்க பார்க்கிங். ஆக்சுவலாக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து இந்த பால் கடையிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து இங்கே தாய்லாந்தில் வந்து அவங்க ஃபேஸை வச்சு இதை பண்ணியிருக்காங்க. தேவர்கள், அசுரர்கள். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு இந்தியன் விஷயத்தை, ஒரு சாமி விஷயத்தை வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாய் ஏர்வேஸில் நம்ம ஏறியாச்சு. இதுதான் ஏர்போர்ட்டு. இது வந்து பிஸ்னஸ், அதாவது எக்கனாமிக் கிளாஸு. இது வந்து சாதா கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் கிளாஸு, எக்கனாமிக் கிளாஸு. நாங்கள் எக்கனாமிக் கிளாஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நான் இருக்கேன் பாருங்க, இந்த ஏரியாவில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். சாப்பாடுலேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்தாங்க. ஃப்ளைட் கிளம்பிருச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே கொடுக்கல, கிளம்பி மேலே ஏறினக்கப்புறம் தான் கொடுத்தாங்க சாப்பாடு. ஆக்சுவலாக வந்து ஏர் ஏஷியா, அப்புறமேட்டு இண்டிகோ, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தாய் ஏர்வேஸு சூப்பராக இருந்துச்சு. நேரம் போனதே தெரியல. ஆக்சுவலாக வந்து தாய்லாந்துலேருந்து சென்னைக்கு நாங்கள் இறங்குனோம்.
சென்னையில் வந்து சென்னைக்கும் தாய்லாந்துக்கும் இடையில வந்து ஒரு 3.5 மணி நேரம் தான் ட்ராவலு. போனதே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அவங்க பிளாங்கெட்லாம் கொடுத்தாங்க, பிளாங்கெட்லாம் போத்திட்டு நாங்கள் நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கினோம். அதாவது ஃபுட்டு கொடுக்குறதுக்கே நான்வெஜ் தான் கொடுத்தாங்க. ஃபுட்டு கொடுக்குறதுக்கே அவங்க வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பிளாங்கெட் போட்டு இன்னொன்று வீடியோஸு நம்ம வந்து பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் வீடியோஸ் தான், இங்கிலீஷ் மூவிஸாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் படம் எல்லாமே இருந்துச்சு இந்த ஏர்வேஸில், நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த கைடன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளம்பியாச்சு. பாய் பாய் தாய்லாந்து. சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி vlogs. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.